Okay, exercise 6.9 la distance of a point from a plane. Okay, ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளேனுக்கும் உள்ள distance. Okay, vector form first பார்க்கறோம். Vector form பாருங்க, perpendicular distance from a point with position vector u vector. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, so அதனுடைய position vector u vector. Okay, to the plane. Plane க்கு general form r vector dot r vector dot n vector equal to p. is given by அப்போ அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பிளேனுக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டர் டாட் என் வெக்டர் மைனஸ் பி டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் பிளேனுக்கான டயக்ராம் பாருங்கள். ஓகே, இது பிளேனுக்குரிய ஜென்ரல் ஃபார்ம் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு பி. ஓகே, ஒரு பாயிண்ட், ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், அந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ அதனுடைய பொசிஷன் வெக்டர் யூ வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, ஏங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் யூ வெக்டர் அப்படின்னு. ஓகேவா, ரைட். இப்போ பிளேனுக்குரிய நார்மல் வெக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பிளேனுக்கு எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ தட் இஸ் என் வெக்டர் அப்படின்னு. ஓகே, இப்போ என்ன செய்கிறேன், ஏயில் இருந்து என்ன பண்ணுறேன், ஏங்கிற பாயிண்ட்லேருந்து அந்த பிளேனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஒரு லைன் நான் ஜாயின் பண்ணுறேன். அந்த லைன் பிளேனை எங்கே மீட் பண்ணுது, எஃப்ங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஓகேவா, ரைட். இப்போ ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க இருக்கும். ப்ரூஃபில் பாருங்கள், let A be the point whose position vector is u vector. Let F be the foot of perpendicular from the point A to the plane r vector dot n vector equal to P. Okay, so foot of F அப்படிங்கிறது பாருங்கள், foot of perpendicular from the point A to the plane r vector dot n vector equal to P. Okay, next the line join பண்ணுறோம் நம்ம எதை, FA இதை ஜாயின் பண்ணுறீங்க. இது பார்த்தீங்கன்னா parallel to என்னவா இருக்கும், n வெக்டர். கரெக்டு தானே, இந்த லைன் n வெக்டருக்கு எப்படி இருக்குது, அந்த பிளேனுக்குரிய நார்மல் வெக்டருக்கு பேரலாக இருக்குது. ஸோ அப்போ இந்த லைன் இதுக்கு பேரலல் அப்படின்னு. அப்போ இந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன், FA அப்படிங்கிறது. ரைட்டா, இந்த FAங்கிற லைன் இருக்கா இல்லையா, அதுக்குரிய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இந்த லைன் ஏங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அப்போ அதனுடைய பொசிஷன் வெக்டர் யூ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு டைரக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த லைன் என் வெக்டருக்கு பேரலல். அப்போ இந்த என் வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன் இருக்குமா. அப்போ எப்படி எழுதலாம் நீங்கள், இந்த லைன் அப்படிங்கிறப்ப ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, யூ வெக்டர். ஓகே, அப்போ யூ வெக்டர் ப்ளஸ் டி என் வெக்டர் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்க லைன் ஜாயினிங் எஃப் அண்ட் ஏ இஸ் பேரலல் டு த நார்மல் வெக்டர். அந்த லைன் ஜாயின் பண்ணுறீங்க எஃப்ஏவை, அந்த லைன் எப்படி இருக்கும், என் வெக்டருக்கு பேரலாக இருக்குது. அண்ட் ஹென்ஸ் அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எஃப்ஏ அப்படிங்கிற லைன் இருக்கா இல்லையா, அதுக்குரிய ஈக்குவேஷன் சொல்கிறேன். ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு அந்த லைன் பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் அதனுடைய பொசிஷன் வெக்டர். அப்போ யூ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு அந்த லைனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர். டைரக்ஷன் மீன்ஸ் எது, எஃப்ஏங்கிறது பேரலல் டு என் வெக்டர். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ப்ளஸ் டி இன்ட்டு என் வெக்டர் அப்படிங்கிறது. அப்போ எஃப்ஏங்கிற லைனுக்குரிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு யூ வெக்டர் ப்ளஸ் டி என் வெக்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட். ஓகேவா, ரைட். இப்போ பட் எஃப்ங்கிற பாயிண்ட்டு பாருங்கள், நமக்கு தேவை என்ன, டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். டிஸ்டன்ஸ்னால் பாயிண்ட்டிலேருந்து அந்த பிளேனுக்குள்ளே டிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு என்ன தேவை, எஃப்ஏங்கிற இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். கரெக்டுங்களா. அப்போ எஃப்ஏ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், எஃப்ஏ வெக்டரை கண்டுபிடிக்கிறேன். எஃப்ஏ வெக்டர் வேணும் அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக ஏங்கிற பாயிண்ட் அதனுடைய பொசிஷன் வெக்டர் தெரியுது. அப்போ எஃப்ங்கிற பாயிண்ட் அதனுடைய பொசிஷன் வெக்டர் வேணுமா இல்லைங்களா. ரைட். அப்போ ஃபஸ்ட்டு எஃப்ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் நான். சரியா, எஃப்ங்கிறது என்ன உங்களுக்கு, இந்த லைன் எஃப்ஏங்கிற லைன் இருக்கா இல்லையா, அதுவும் இந்த பிளேனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தானே எஃப் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், பட் எஃப் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் எஃப்ஏ அப்படிங்கிறது. எஃப்ஏங்கிறதுக்கான லைன் ஈக்குவேஷன் என்ன, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு யூ வெக்டர் ப்ளஸ் டி என் வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் த பிளேன் என்ன, ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு பி. அப்போ எஃப்ங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைனும் இந்த பிளேனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் எஃப் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கிறேன், எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கிறேன் R1 அப்படின்னு. ஓகே, இஃப் R1 இஸ் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் எஃப். சரியா, எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் R1. அப்போ R1 அப்படின்னா லைன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், R1 வெக்டர் ஈக்குவல் டு யூ வெக்டர் ப்ளஸ் T1 என் வெக்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா. எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் R1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ R1 வெக்டரை எப்படி எழுதலாம் அப்படின்னா தட்ஸ் ஈக்குவல் டு ஓகே யூ வெக்டர் ப்ளஸ் T1 n வெக்டர் அப்படின்லாம். T1 அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு R, எனி ஸ்கேலர் வேல்யூ T1 அப்படிங்கிறது. ஓகே, அதே மாதிரி பிளேன் ஈக்குவேஷன்
ஓகே பிளேன் வெக்டர் என்ன வரும் அப்படின்னா r1 வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு p. ஓகே இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. உனக்கு தெரியும் எஃப்ங்கிற பாயிண்ட் வேணும். எஃப்ங்கிற பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், லைன் அப்படிங்கிறதும் பிளேனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட். அப்போ லைனுக்குரிய ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு, r1 வெக்டர் ஈக்குவல் டு u வெக்டர் ப்ளஸ் t1 n வெக்டர். ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தோமா, ரைட். இப்போ ஈக்குவேஷன் 2 பிளேனுக்குரிய ஃபார்மேட் என்ன வந்திருக்கு, r1 வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு p. ஈக்குவேஷன் 2 அப்படிங்கிறது ரைட்டா. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், எஃப்ங்கிற பாயிண்ட் கிடைக்குமா உங்களுக்கு, ரைட். அப்போ சப்ஸ்டியூட் 1 in 2 அப்படின்னு ஈக்குவேஷன் 1ல் r1க்கான வேல்யூ இருக்குது, அதை அப்படியே கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா. அப்போ r1 வெக்டர் அப்படிங்கிறது என்ன உனக்கு, u வெக்டர் ப்ளஸ் t1 n வெக்டர். இது வந்து ஈக்குவேஷன் 1, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 2ல். அடுத்து டாட் n வெக்டர் ஈக்குவல் டு p. ஓகேவா. இப்போ டாட் எடுங்க, u வெக்டர் டாட் n வெக்டர் ப்ளஸ் t1 n வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு என்ன, p அப்படிங்கிறது. ஓகே நெக்ஸ்ட் அப்போ u வெக்டர் டாட் n வெக்டர் அந்த சைடு கொண்டு போயிருக்கேன் கரெக்டுங்களா. ஸோ u வெக்டர் டாட் n வெக்டர் அந்த சைட் போனால் என்ன ஆடும், p மைனஸ் u வெக்டர் டாட் n வெக்டர். ஸோ இங்கே t1 n வெக்டர் டாட் n வெக்டர் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே அப்போ t1 ஈக்குவல் என்ன கிடைக்கும், p மைனஸ் u வெக்டர் டாட் n வெக்டர். இது ரெண்டும் மல்டிப்ளை. ஸோ இங்கே கீழே இந்த லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு கொண்டு வந்து என்ன ஆகும், டிவைடில் வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே இப்போ t1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறீங்க, அதை ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேங்களா ரைட். இப்போ நவ் நான் என்ன செய்கிறேன், FA வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு தேவை பாயிண்ட்லேருந்து பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸு FA. ஸோ ஃபஸ்ட்டு நான் FA வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்போ FA வெக்டர். ஓகே FA வெக்டர் அதனுடைய பொசிஷன் வெக்டர் வச்சு எப்படி எழுதுவீங்க நீங்கள், செகண்ட் என்னது ஏவா, அப்போ OA வெக்டர் மைனஸ் OF வெக்டர் அப்படின்னு எப்பொழுதுமே ஒரு வெக்டரை அதனுடைய பொசிஷன் வெக்டரை வச்சு எழுதுறப்ப செகண்ட் வெக்டரை தான் நம்ம எழுதுவோம். அப்போ OA வெக்டர் மைனஸ் OF வெக்டர். ஓகே OA வெக்டர்னா ஏங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், U வெக்டர். அப்போ U வெக்டர் மைனஸ் OF அப்படின்னா OFங்கிறது என்னது, Fங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர், அது என்ன எடுத்துக்கிட்டீங்க R1. அப்போ U வெக்டர் minus r1 vector, that's equal to u vector minus r1 vector அப்படினா equation 1ல என்ன வந்திருக்கு வேல்யூ, u vector plus t1 n vector. ஓகேவா, மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணாமா, அப்போ u வெக்டர் மைனஸ் u வெக்டர் கேன்சல் ஆகிடுமா, அப்போ மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் t1 n வெக்டர் வரும், அதான் இங்கே எழுதியிருக்கிறேன் மைனஸ் t1 n வெக்டர் அப்படின்னு. இப்போ t1ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க, p மைனஸ் u வெக்டர் டாட் n வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் ஸ்கொயர், அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ fa வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் t1 அப்படிங்கிறதுக்கான வேல்யூ இது பண்ணிக்கிறேன் இன்ட்டு n வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே ரைட், இப்போ என்ன செய்யணும், மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணு, அப்போ இது என்ன ஆகிடும், p வந்து மைனஸ் வரும், இந்த டேர்ம் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ u வெக்டர் டாட் n வெக்டர் மைனஸ் p டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் ஸ்கொயர் இன்ட்டு n வெக்டர் அப்படிங்கிறது. ரைட்டா, ரைட். இப்போ fa வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நமக்கு தேவை என்ன, அந்த பாயிண்ட்ல இருந்து பிளேனுக்குள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா என்ன சொல்லுவீங்க, மாடுலஸ் ஆஃப், நமக்கு தேவை டிஸ்டன்ஸ், மேக்னிடியூட் மட்டும் தான் வேணும். அப்போ fa வெக்டருக்கு என்ன எடுக்கலாம், மாடுலஸ் எடுத்தால் தானே மேக்னிடியூட் கிடைக்கும். ஸோ அப்போ அதான் செஞ்சுருக்கேன். அப்போ லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் from the point A to the plane, okay, is delta அப்படின்னு எடுத்துக்கிறேன். that's equal to modulus of FA vector, that's equal to modulus of FA vector என்ன இதுதானே. ஸோ இதுக்கு modulus அப்ளை பண்ணுறேன். ஓகே, இது அப்படியே ஹோல் மாடுலஸ் போட்டுக்கலாமா. அப்போ மாடுலஸ் ஆஃப் u வெக்டர் டாட் n வெக்டர் மைனஸ் p டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் ஸ்கொயர்ட் இன்ட்டு இது என்ன செய்கிறேன், தனித்தனியாக மாடுலஸ் போட்டுக்கிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். ஓகே, இங்கே ஒரு மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் ஸ்கொயர்ட் இருக்கா, இங்கே ஒரு மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் இருக்கா, கேன்சல் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும், உனக்கு ரிமைனிங் ஒரே ஒரு மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் இருக்கும். அப்போ டெல்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் u வெக்டர் டாட் n வெக்டர் மைனஸ் p டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் அப்படின்னு. ப்ரூஃப் முடிஞ்சிச்சா. ரைட், லாஸ்ட்டு தேர்தலில் பார்த்தோம், எஃப்ங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்பாண்டிகுலர் டு ஏஎஃப் அப்படின்னு. எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் தான் இது. ஸோ பொசிஷன் வெக்டர் என்னென்னு சொல்லியிருப்போம், லாஸ்ட் தேர்தலில் r1 வெக்டர்னு சொல்லியிருப்போம். ஸோ r1 வெக்டர் ஈக்குவல் டு u வெக்டர் ப்ளஸ் t1 n வெக்டர் அப்படின்னு. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா எப்படி கொடுத்துருப்பாங்க, r1 வெக்டர் ஈக்குவல் டு u வெக்டர் ப்ளஸ் லாஸ்ட் தேர்தலில் t1க்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் என்னென்னு, p மைனஸ் u வெக்டர் டாட் n வெக்டர் டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ இன்ட்டு n வெக்டர் அப்படின்னு எழுதிக்கணும். சும்மா நோட் மட்டும்தான் இது. ஓகே, இது என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் f அப்படிங்கிறது. ஓகேவா,
ரைட். நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, x1 y1 z1 இஸ் கிவன் பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டர். எந்த பாயிண்ட் எடுத்தோமோ அதனுடைய பொசிஷன் வெக்டர் u வெக்டர். ஓகே, அண்ட் பிளேன். பிளேன் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் என்ன வரும், ax + by + cz = p அப்படிங்கிறது. ஓகே, இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படிங்கிற கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த பிளேன். ஓகே, இப்போ u வெக்டர் அப்படிங்கிறது, u வெக்டர்னா பாயிண்ட்டுக்குரிய வெக்டர் தான் என்னது u வெக்டர் அப்படிங்கிறது. சரியா, அப்போ u வெக்டர் = பாயிண்ட் என்ன x1னா, அப்போ x1 i கேப் ப்ளஸ் அடுத்தது y1 j கேப் ப்ளஸ் z1 k கேப் அப்படிங்கிறது. ரைட்டா, நெக்ஸ்ட்டு இப்போ பிளேன் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய நார்மல் வெக்டர்ங்கிறது n வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். n வெக்டர் அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா a, ஸோ அப்போ a i கேப், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் b, அப்போ b j கேப் ப்ளஸ் இஜட்டோட கோஎஃபிஷியன்ட் c, அப்போ c k கேப் அப்படின்னு எழுதுனா என்ன கிடைக்கும், n வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, ரைட். இப்போ உனக்கு தெரியும் லாஸ்ட் தேர்த்தில் பார்த்துருப்போம் டெல்டா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் இன் பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்துருப்போம். டெல்டா ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் u வெக்டர் டாட் n வெக்டர் மைனஸ் p டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் அப்படின்னு. ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், u வெக்டர் டாட் n வெக்டர். ரெண்டு வெக்டருக்கு டாட் பாட் எப்படி எடுப்பீங்க, ஐயோட பண்ணு, ஜேவோட மல்டிப்ளை, கேவோட மல்டிப்ளை. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் x1 இங்கே a, ஸோ அப்போ a x1 ப்ளஸ் அடுத்தது y1 அங்கே என்ன கிடைக்குது b, அப்போ b y1 ப்ளஸ் அடுத்தது அங்கே c, இங்கே கேக்கு பார்த்தீங்கன்னா z1, அப்போ ப்ளஸ் c z1. ஃபார்முலா படி இங்கே என்ன வந்திருக்குது, மைனஸ் p, ஸோ அப்போ மைனஸ் p டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். எப்படி மாடுலஸ் எடுப்பீங்க, கோஎஃபிஷியன்ட் அப்படியே ஸ்கொயர்டு பண்ணுங்கள். அப்போ ரூட் ஆஃப் i கேப்போட கோஎஃபிஷியன்ட் a, அப்போ a ஸ்கொயர்டு ப்ளஸ் j கேப்போட கோஎஃபிஷியன்ட் b, அப்போ b ஸ்கொயர்டு, கேப்போட கோஎஃபிஷியன்ட் c, அப்போ c ஸ்கொயர்டு அப்படிங்குது. அப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு ப்ளஸ் c ஸ்கொயர்டு அப்படின்னு. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் ஒரு பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் இன் பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ரிமார்க்கு, the perpendicular distance from the origin. முன்னாடி பார்த்தது ஒரு பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ பார்க்கறது என்ன அப்படின்னா ஆரிஜினிலிருந்து ஒரு பிளேனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் அப்படிங்குது. ஓகே, ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கணும். பிளேன் பார்த்தீங்கன்னா ax + by + cz + d = 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா = மாடுலஸ் ஆஃப் d டிவைடு பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு ப்ளஸ் c ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. சரியா, ரைட்டு. எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். 6.49 அப்படின்னு, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா 2, 5, -3 அப்படின்னு. ஃப்ரம் த பிளேன், எதிலிருந்து, இந்த பிளேனில் இருந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. பிளேன் ஈக்குவேஷன் பாருங்கள், ஆர் வெக்டர் டாட் 6i கேப் -3j கேப் ப்ளஸ் 2k கேப் = 5 அப்படின்னு. சரிங்களா, ரைட். இப்போ எடுத்துக்கிறேன், கிவனில் கொடுத்தக்கூடிய பாயிண்ட்டு a. ஸோ அப்போ லெட் a பாயிண்ட் என்ன 2, 5, -3. பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்பொழுதுமே என்ன எடுத்துப்பீங்க, u வெக்டர். அப்போ எப்படி எடுத்துக்கலாம், u வெக்டர் = இங்கே என்ன வந்திருக்கு 2வா, அப்போ 2i கேப், அடுத்து 5, அப்போ ப்ளஸ் 5j கேப், அடுத்தது -3k கேப். அப்போ u வெக்டர் கிடச்சிருச்சா, ரைட். அது கிவனில் இருக்கக்கூடிய இந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை எதோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பேர் வித் பிளேன் ஈக்குவேஷன் ஆர் வெக்டர் டாட் n வெக்டர் = p. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பிளேன் உனக்கு தெரியும். ஓகே, அப்போ n வெக்டர் அப்படிங்கிறது பாருங்கள் என்ன வந்திருக்குங்க, 6i கேப் -3j கேப் ப்ளஸ் 2k கேப். ஸோ அதான் இங்கே எழுதிக்கிறேன். n வெக்டர் = 6i கேப் -3j கேப் ப்ளஸ் 2k கேப். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடியது p. p என்ன கண்ணுங்க =5. அப்போ p = என்ன எழுதிக்கிறேன் 5 அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டெல்டா = மாடுலஸ் ஆஃப் u வெக்டர் டாட் n வெக்டர் மைனஸ் p டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். ஓகே, ஸோ அப்போ u வெக்டருக்கும் n வெக்டருக்கும் ஃபஸ்ட்டு டாட் ப்ராடக்ட், அப்புறம் -p எழுதிக்கிறீங்க மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். ரைட், ஃபஸ்ட்டு u வெக்டர் எழுதிக்கிறேன் 2i கேப் ப்ளஸ் 5j கேப் -3k கேப் டாட் n வெக்டர் எழுதிக்கிறேன் 6i கேப் -3j கேப் ப்ளஸ் 2k கேப் மைனஸ் p வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க 5. அப்போ -5 டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். ஓகே, அப்போ மாடுலஸ் மீன்ஸ் என்ன, ரூட் ஆஃப் n வெக்டர் அப்படிங்கிறது இது. ஸோ i கேப்போட கோஎஃபிஷியன்ட் 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் j கேப்போட கோஎஃபிஷியன்ட் -3, அப்போ -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் k கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, அப்போ 2 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ ரெண்டுக்கு என்ன எடுக்கிறீங்க, டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப ஐயோட பண்ணு, ஜேவோட, கேவோட. ஏன்
ஐயோட பண்ணால் வேல்யூ 1. ஸோ இதே வந்து மாற்றி எடுத்தால் வேல்யூ 0 அப்படின்னு பண்ணியிருப்போம். ஸோ ஷார்ட் ஃபார்ம் என்ன செய்வோம் அப்படின்னா எப்பொழுதுமே டாட் ப்ராடக்ட்னா ஐயோட பண்ணு, ஜேவோட பண்ணு, கேவோட பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்போம். லாஸ்ட் 11th படிச்சிருப்போம். ரைட், அப்போ 2 இன்ட்டு இந்த 6 என்ன ஆகிடும் உனக்கு 12. அடுத்தது இங்கே 5 மல்டிப்ளை பண்ணு -3 -15. அதேமாதிரி கேவோட கோஎஃபிஷியன்ட் -3, இங்கே என்ன வந்துருக்குது 2 இன்ட்டு -3 அப்படின்னா -6. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய -5 எழுதிக்கிறேன். டிவைடு பை ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் அப்படின்னா 36 ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 9 ப்ளஸ் 4 அப்படிங்குது. ஓகே, சிம்பிளை பண்ணலாமா இதை? 12 minus 15 minus 6 சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும்? -9 -5 டிவைடு பை கீழே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணால் √49 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ரைட், இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி மேலே நியூமரேட்டரில் -9 -5னா -14. பட் மாடுலஸ் அப்ளை பண்ணுறப்போ மைனஸ் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? 14. அப்போ 14 டிவைடு பை √49 அப்படின்னா 7. அப்போ 7 போட்டுக்கலாமா? ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2 யூனிட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் என்னென்னா 2 யூனிட்ஸ். ஸோ 6 சம் பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட். லென்த் அப்படின்னாலும் டிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1 -2 3 டு த பிளேன் கொடுத்துருக்குறாங்க x - y ப்ளஸ் z = 5 அப்படின்னு கார்டீஷியன் டைப்பில் இருக்குது பிளேன். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளேனுக்கும் உள்ள என்னது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட்டு, பாயிண்ட் எடுத்துக்கிறேன் A அப்படின்னு. ஸோ பாயிண்ட் A அப்படிங்கிறது 1 -2 3. பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்போ எழுது என்ன சொல்லுவீங்க? u வெக்டர். அப்போ u வெக்டர் = 1. அப்போ I கேப். அடுத்து -2 j கேப் ப்ளஸ் 3. இப்போ ப்ளஸ் 3 k கேப் அப்படிங்கிறது u வெக்டர். ரைட்டா? அடுத்தது கம்பேர் த பிளேன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கார்டீஷியன் டைப்பில் இருக்குது. ஸோ கார்டீஷியனில் எதோட கம்பேர் பண்ணுறீங்க? ax ப்ளஸ் by ப்ளஸ் cz = pயோட கம்பேர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அப்போ n வெக்டர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ I கேப். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1. அப்போ -j கேப். இஜட்டோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அப்போ 1 அப்படிங்கிறப்ப k கேப். அண்டு p என்ன உங்களுக்கு 5. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்குது தான் p. ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன கிடைக்குது? 5. அப்போ p = என்ன உங்களுக்கு 5 அப்படின்னு. ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும் உனக்கு. பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் இன்பிட்வீனில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டெல்டா = மாடுலஸ் ஆஃப் u வெக்டர் டாட் n வெக்டர் மைனஸ் p டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். ஓகே, ரைட். அப்போ டெல்டா = மாடுலஸ் ஆஃப் u வெக்டர் அப்படிங்கிறது I கேப் -2j கேப் ப்ளஸ் 3k கேப் டாட் n வெக்டர் அப்படின்னா I கேப் -j கேப் ப்ளஸ் k கேப். ஓகே, மைனஸ் p வேல்யூ 5 அப்படின்னு டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் அப்படின்னு. மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் மீன்ஸ் என்ன? ரூட் ஆஃப் ஓகே கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்கும். ஸோ அப்போ n வெக்டர் இதா I கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அப்போ 1 ஸ்கொயர்டு. j கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ அப்போ -1 த ஹோல் ஸ்கொயர்டு. k கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அப்போ 1 ஸ்கொயர்டு அப்படின்னு. ஓகே, அப்போ ரெண்டுக்கு என்ன எடுக்கிறேன்? டாட் பாட் எடுக்கணும். நம்ம டாட் பாட் எடுக்கப்போ என்ன செய்வீங்க? ஐயோட பண்ணுவேன், ஜேவோட கேவோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, டாட் பாட் எடுத்தால் I கேப்போட பண்ண என்ன கிடைக்கும்? 1. ஓகே, அடுத்தது ஜே கேப்போட போனால் -2 -1 அப்போ +2 அப்படிங்கிறது. கே கேப்போட போனால் இங்கே 3 இங்கே 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3. அப்போ என்ன வரும்? 1 ஜேவோட பண்ணால் +2 கேவோட பண்ணால் +3 -5 டிவைடு பை ரூட் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகே, ரூட் ஆஃப் அப்படின்னா 1 ஸ்கொயர் வேல்யூ 1 ப்ளஸ் இதோட வேல்யூ 1 இதோட வேல்யூ 1. ஓகேங்களா? ரைட், அப்போ டெல்டா = மாடுலஸ் ஆஃப் 1 + 2 + 3 -5 டிவைடு பை ரூட் ஆஃப் 1 + 1 + 1 அப்படிங்கிறது. சரியா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 1 + 2 + 3 அப்படிங்கிறது 6 -5 அப்படின்னு கிடைக்கும். டிவைடு பை கீழே எல்லாத்தையும் ஆட் பண்ணால் √3 அப்படின்னு வரும். ஓகே, மாடுலஸ் ஆஃப் 6 - 5னா வேல்யூ 1. மாடுலஸ் ஆஃப் 1 1 தான். ஸோ அப்போ 1 டிவைடு பை √3. அப்போ 1 டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது? 1 டிவைடு பை √3 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.50. ஓகே, find the distance of the point 5 -5 -10 அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்டில் இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எதுக்கு அப்படின்னா from the point of intersection of a straight line. Okay, passing through the point A 4 1 2 and B 7 5 4. ஓகே, அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறாங்க. எது ரெண்டுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஏபிங்கிற இந்த 2 பாயிண்ட் இருக்கா, அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்குமா, அந்த லைனும் வித் த பிளேன் x - y ப்ளஸ் z = 5 இந்த பிளேனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கும் கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஓகே திரும்ப சொல்கிறேன், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பாயிண்ட் கொடுக்கல. ஸோ அதுக்கு போல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த அப்படிங்கிறாங்க. சரியா, என்ன பாயிண்ட்டு, ஏங்கிற ஒரு பாயிண்ட் அண்டு பிங்கிற பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ நீ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்து வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இந்த லைன் இந்த பிளேனை எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்குமா, ரைட். அதையும் இங்கே கிவனில் கொடுத்துக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகே சொல்யூஷன் பாருங்கள், கிவன் ஏங்கிற பாயிண்ட் எழுதிக்கிட்டேன் 4 1 2, பிங்கிற பாயிண்ட்டு 7 5 4 அப்படின்னு. ஓகேவா, இப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கு நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும், அந்த லைனுக்குரிய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அதான் ஈக்குவேஷன் of the line joining A and B is. சரியா, ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா உனக்கு தெரியும் ஃபார்முலா, x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1 அப்படின்னு. ஓகேங்களா, ரைட். இப்போ இதில் x மைனஸ் x1 அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு 4, அப்போ x மைனஸ் 4 டிவைடு பை x2 அப்படின்னா 7 மைனஸ் 4, அதேமாரி y மைனஸ் y1 அப்படின்னா 1, ஓகே y2 அப்படிங்கிறது 5, அப்போ 5 மைனஸ் 1 அப்படிங்கிறது தட்ஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z1 அப்படின்னா 4, ஓகே அப்போ z2 மைனஸ் z1னா 4 மைனஸ் 2 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதான் இங்கே எழுதியிருப்பேன், x மைனஸ் 4 டிவைடு பை 7 மைனஸ் 3, y மைனஸ் 1 டிவைடு பை 5 மைனஸ் 1, z மைனஸ் 2 டிவைடு பை 4 மைனஸ் 2 அப்படின்னு. ஓகே, x மைனஸ் 4 7 மைனஸ் 4 அப்படின்னா 3 ஈக்குவல் டு y மைனஸ் 1 5 மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப 4, அடுத்து z மைனஸ் 2 4 மைனஸ் 2 அப்படிங்கிறப்ப 3. ஓகேங்களா, ரைட். அப்போ டேக் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அந்த லைனில் வரக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ x மைனஸ் 4 டிவைடு பை 3 ஈக்குவல் டு y மைனஸ் 1 டிவைடு பை 4 ஈக்குவல் டு z மைனஸ் 2 டிவைடு பை 2 ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன், சே நம்மளா ஒரு வேல்யூ ஒரு ஸ்கேலர் வேல்யூ போட்டுக்கோ. ஸோ நான் என்ன சொல்கிறேன், t அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, ரைட். அப்போ இந்த லைன் ஈக்குவேஷன்ஸில் கிடைக்கக்கூடிய எனி ஒன் பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ எனி ஒன் பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த லைனில் இருக்கக்கூடிய எனி ஒன் பாயிண்ட். சரியா, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ x மைனஸ் 4 டிவைடு பை 3 ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறீங்க, t. புரியுதா, x மைனஸ் 4 டிவைடு பை 3 ஈக்குவல் டு t. அப்போ எப்படி எழுதலாம், x ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 3 இன்ட்டு t 3t மைனஸ் 4 அந்த போனால் ப்ளஸ் 4, அப்போ x வேல்யூ என்ன கிடைக்கும் 3t ப்ளஸ் 4 அப்படின்னு. ஓகே, y வேல்யூ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4t மைனஸ் 1 அந்த போனால் ப்ளஸ் 1, அப்போ y வேல்யூ 4t ப்ளஸ் 1 அப்படின்னு. ஓகே, z அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 2t மைனஸ் 2 அந்த சைடு போனால் என்ன ஆகிடும் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும், x வேல்யூ 3t ப்ளஸ் 4, y வேல்யூ 4t ப்ளஸ் 1, அதே மாதிரி இது z வேல்யூ 2t ப்ளஸ் 2 அப்படின்னு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அந்த லைனில் இருக்கக்கூடிய எனி ஒன் பாயிண்ட் அப்படின்னு. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த லைனும் பிளேனும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட், அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணுமா, அப்போ கண்டிப்பாக இது அந்த லைனில் இருக்கக்கூடிய எனி ஒன் பாயிண்ட். அப்போ கண்டிப்பாக மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்தது, அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் என்ன செய்யும், அந்த பிளேன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா. அப்போ பிளேன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அப்போ எந்த பாயிண்ட்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை வச்சு என்ன செய்யலாம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த பாயிண்ட்டை கிவனில் கொடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த பாயிண்ட்டை என்ன செய்கிறேன் அப்படின்னா பிளேன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா, அப்போ இந்த பாயிண்ட் என்னது, x வேல்யூ 3t ப்ளஸ் 4, y வேல்யூ 4t ப்ளஸ் 1, z வேல்யூ 2t ப்ளஸ் 2. இதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், கிவனில் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அங்கே பாருங்க, we substitute x, y and z in the given equation of the plane. plane equation என்ன, x minus y plus z equal to 5. இது எதுக்காக செய்கிறோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. சரியா, ரைட். இப்போ x வேல்யூ என்னன்னு தெரியும், 3t ப்ளஸ் 4 போட்டிருக்கோன்னா மைனஸ் போட்டுக்கோ, yங்கிறது 4t ப்ளஸ் 1, அப்போ 4t ப்ளஸ் 1. ஓகே, அடுத்தது ப்ளஸ் இஜெட்டுங்கிறது என்ன 2t ப்ளஸ் 2, அப்போ 2t ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது. சரியா, ரைட்டு. இதில் பாருங்கள் 3t ப்ளஸ் 4 மைனஸாக உள்ள ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோ, அப்போ மைனஸ் 4t மைனஸ் 1, அடுத்து ப்ளஸ் 2t ப்ளஸ் 2 5 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. t எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணு, 3t மைனஸ் 4t ப்ளஸ் 2t, 3tயும் 2tயும் ஆட் பண்ணால் 5t மைனஸ் 4t அப்படின்னா t அப்படிங்கிறது. சரியா, அடுத்த 4 மைனஸ் 1 அப்படின்னா 3, 2 மைனஸ் 5 அப்படிங்கிறப்ப மைனஸ் 3,
ஓகே ஈக்குவல் டு 0 3 மைனஸ் 3 என்ன ஆகிடும் 0 அப்போ t ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 0 அப்படின்னு கிடைக்குது சரியா இப்போ என்ன செய்யணும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும் இல்லையா அப்போ இந்த t ஈக்குவல் டு 0 என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா எனி ஒன் பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன கிடைச்சிரும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிரும் ஓகே ஓகே t ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஸ்டார் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 3 into t value 0 plus 4 அடுத்து பார்த்தீங்கன்னா 4 t value 0 plus 1 அடுத்து 2 into t value 0 plus 2 அப்படிங்கிறது ஓகே 3 into 0 0 plus 4 அப்படின்னா 4 அடுத்து 4 into 0 0 plus 1 1 அதேமாதிரி 2 into 0 0 plus 2 அப்படிங்கிறப்ப 2 அப்போ என்ன கிடைக்கிது 4 1 2 அப்படின்னு கிடைக்கிது அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஏபிங்கிற லைன் இருக்கு இல்லையா ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ண கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பிளேனுக்கும் இன்பிட்வீன் உள்ள பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன வந்திருக்கு ஆன்சர் 4 1 2 அப்படின்னு ஓகே அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு கிவனில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த பாயிண்ட்டுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் சரியா அப்போ now the distance between the 2 points first point என்ன point of intersection 4 1 2 அப்படின்னு அண்டு கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 5 -5 -10 இஸ் ஓகே ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா x1 y1 z1 ஓகே 4 1 2 அப்படிங்குது செகண்ட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன் x2 y2 z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் x2 அப்படிங்கிறது 5 y2ங்கிறது -5 z2 அப்படிங்கிறது -10 அப்படிங்கிறது ரைட்டா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும் உனக்கு ரூட் ஆஃப் x2 - x1 the whole squared plus y2 minus y1 whole squared plus z2 minus z1 whole squared அப்படின்னு x2 ஓட வேல்யூ 5 minus x1 வேல்யூ 4 அப்போ 5 minus 4 அதனுடைய whole squared plus y2 ஓட வேல்யூ -5 y1 அப்படிங்கிறது 1 அப்போ -1 அதனுடைய whole squared plus z2 அப்படின்னா -10 minus z1 அப்படின்னா 2 ஓகே அப்போ -10 -2 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ஓகே 5 - 4 என்ன வரும் 1 ஸோ அப்போ 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும் -6 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் -10 -2 ஆட் பண்ணால் -12 த ஹோல் ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர்டு வேல்யூ 1 -6 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 36 -12 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 144 அப்போ ரூட் ஆஃப் 1 + 36 + 144 இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா ஆட் பண்ண என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 181 அப்போ டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது ரூட் 181 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது செவன்த் சம் பாருங்க ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் x - 1 = y/2 that is equal to z + 1 அப்படின்னு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க வித் த பிளேன் 2x - y + 2z = 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த லைனுக்கும் அந்த பிளேனுக்கும் இன்பிட்வீனில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் அடுத்தது பாருங்கள் ஆல்சோ அதுக்கப்புறம் திரும்ப ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க எதனா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த பிளேன் அந்த லைனுக்கும் பிளேனுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்துருக்க லைன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன் நான் x - 1 = y/2 = z + 1 அப்படின்னு சரியா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னாவே என்ன செய்வீங்க நீங்கள் தட்ஸ் ஈக்குவல் டு t அப்படிங்கிற மாதிரி போட்டு எடுத்துக்க சொன்னேன் சரியா அப்போ x - 1 = y/2 = z + 1 ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறீங்க t அப்படி நம்மளா எடுத்துக்கணும் சரியா இப்போ பாயிண்ட் கண்டுபிடிங்க அந்த லைனில் இருக்கக்கூடிய எனி ஒன் பாயிண்ட் அப்போ என்னென்னா x - 1 = t அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ x = என்ன ஆகும் -1 அதை போனால் t + 1 அப்போ x வேல்யூ t + 1 அப்படிங்கிறது ஓகே அடுத்து y/2 = t அப்போ y = என்ன கிடைக்கும் 2t அப்படிங்கிறது ஓகே y = 2t நெக்ஸ்ட் பாருங்கள் z + 1 = t அப்போ z +1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 அப்போ t - 1 அப்படிங்கிறது ஓகேவா இது அந்த லைனில் இருக்கக்கூடிய எனி ஒன் பாயிண்ட் நமக்கு தேவை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா அந்த லைனில் இருக்கக்கூடிய எனி ஒன் பாயிண்ட் தானே இது சப்போஸ் அந்த லைனில் இருக்கக்கூடிய எனி ஒன் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட்டு அந்த பிளேன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா ரைட் அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் x = t + 1 y = 2t z = t - 1 இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா கிவன் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் இருக்கா இல்லைங்களா என்ன ஈக்குவேஷன் 2x - y + 2z = 2 இதில் நான் என்ன செய்கிறேன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சரியா எக்ஸுக்கு பதிலாக அப்போ என்ன போடுறீங்க t + 1 yக்கு பதிலாக 2t zக்கு பதிலாக t - 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி t வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக t + 1 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 2t ப்ளஸ் 2 இன்ட்டு z வேல்யூ t - 1 = 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா
அப்போ 2 இன்ட்டு டீனா 2t ப்ளஸ் 2 இன்ட்டு 1ங்கிறப்ப 2 அடுத்து மைனஸ் 2t அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2t ஸோ 2 இன்ட்டு மைனஸ் ஒன்னா மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 t எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணு கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணலாமா அப்போ 2t மைனஸ் 2t என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைண்டர் இருக்கக்கூடிய ஒரு 2t மட்டும் இங்கே எழுதியிருக்கிறேன் அடுத்தது இங்கே 2 இருக்குது இங்கே மைனஸ் 2 இருக்குது கேன்சல் ஆகுது தட்ஸ் ஈக்குவல் டு 2 மட்டும் போட்டுக்கலாமா 2t ஈக்குவல் டு 2ன்னு இப்போ கிடைக்குது போத் சைட்ஸ் 2 என்ன செய்கிறேன் ரிமூவ் பண்ணுறேன் அப்போ t ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 1 ஓகே ஸோ t ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஸ்டார் அப்படில சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நமக்கு தேவை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஸ்டார் ஈக்குவேஷன் 1 ஸ்டார்னு சொன்னோமா இல்லையா அதில் சப்ஸ்டியூட் பண்ணு சப்ஸ்டியூட் t ஈக்குவல் டு 1 ஸோ அப்போ என்ன வரும் t ப்ளஸ் 1 அப்படின்னா tக்கு 1 போட்டிருக்கேன் 1 ப்ளஸ் 1 கமா 2 இன்ட்டு t tயோட வேல்யூ 1 அடுத்து t மைனஸ் 1 அப்போ tயோட வேல்யூ 1 மைனஸ் 1 அப்போ என்ன கிடைக்குது 1 ப்ளஸ் 1 அப்படின்னா 2 2 இன்ட்டு 1 2 1 மைனஸ் 1 அப்படின்னா 0 அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன கிடைக்குது லைனுக்கும் பிளேனுக்கும் 2, 0 அப்படின்னு கிடைக்குது சரியா இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்டு பிளேன் ஓகே லைன் அண்ட் பிளேன் அப்படிங்கிறப்ப லைன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன் x மைனஸ் 1 ஈக்குவல் டு y பை 2 ஈக்குவல் டு z ப்ளஸ் 1 சரியா ரைட் நம்மளுக்கு தேவை டைரக்ஷன் வெக்டர் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன் அப்படிங்கிறப்ப தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் டாட் n வெக்டர் டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n வெக்டர்னு படிச்சிருப்பீங்க அப்போ b வெக்டர் வேணும் n வெக்டர் வேணும் b வெக்டர் அப்படிங்கிறது லைனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர் n வெக்டர் அப்படிங்கிறது பிளேனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர் சரியா ரைட் அப்போ x மைனஸ் 1 கீழே என்ன இருக்குதா மீனிங் உனக்கு 1 அப்போ x மைனஸ் 1 டிவைட் பை 1 ஈக்குவல் டு y பை 2 அப்போ இங்கே 2 இருக்குது z ப்ளஸ் 1 கீழே என்ன இருக்குதா மீனிங் 1 இருக்குதா மீனிங் அப்போ b வெக்டர் எப்படி எழுதலாம் கீழே இங்கே என்ன இருக்குது 1 ஸோ அப்போ 1 இன்ட்டு ஐ கேப் போட்டுக்கலான்னு பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 2வா அப்போ 2 j கேப் z ப்ளஸ் 1 கீழே என்ன இருக்குதா மீனிங் 1 அப்போ ப்ளஸ் k கேப் அப்படின்னு அப்போ b வெக்டர் எழுதியாச்சா அடுத்தது பிளேன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன் அதுலேருந்து n வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஓகே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 அப்போ 2 ஐ கேப் y-ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1 ஸோ அப்போ மைனஸ் ஜே கேப் z-ஓட கோஎஃபிஷியன்ட் 2 அப்போ 2 கே கேப் அப்படின்னு அப்போ b வெக்டர் n வெக்டர் தெரிஞ்சிச்சா ஃபார்முலா எழுதிக்கிறேன் ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன் இஸ் theta equal to sin inverse of modulus of b vector dot n vector by modulus of b vector modulus of n vector okay அப்போ theta equal to sin inverse of modulus of b vector என்ன உங்களுக்கு I cap plus 2j cap plus k cap dot n vector ங்கிறது 2i cap minus j cap plus 2k cap divided by modulus of b vector I cap ஓட coefficient 1 அப்போ root of 1 squared plus j cap ஓட coefficient 2 அப்போ 2 squared plus k cap ஓட coefficient 1 ஸோ அப்போ 1 squared அடுத்து root of modulus of n vector find out பண்ணும் அது எப்படி எழுதுவீங்க root of n vectorல பார்த்தீங்கன்னா I cap ஓட coefficient 2 அப்போ 2 squared j capக்கு minus 1 அப்போ plus minus 1 whole squared k capக்கு 2 ஸோ அப்போ plus 2 squared அப்படின்னு சிம்பிளி பண்ணலாமா ஃபஸ்ட்டு மேலே என்ன எடுக்கிறீங்க டாட் ப்ராடக்ட் ஐயோட பண்ண என்ன கிடைக்கும் இங்கே 1 இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 2 அடுத்து இங்கே ஜேவோட பண்ண 2 இங்கே மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 கேவோட மல்டிப்ளை பண்ணுங்கள் இங்கே என்ன இருக்குது 1 ஸோ இங்கே என்ன இருக்குது 2 மல்டிப்ளை பண்ணால் 2 அப்படிங்கிறது டிவைடு பை இது எப்படி எழுதலாம் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4 root of 4 plus 1 plus 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா ரைட் அப்போ modulus of 2 minus 2 கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் 2 மட்டும் வரும் modulus of 2னா 2 தான் ஸோ அப்போ 2 போட்டிருக்கேன் இதை ஆட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் ரூட் 6 அப்படிங்கிறது ஓகே அதேமாரி 4 + 1 + 4 ஆட் பண்ணால் ரூட் 9 அப்படிங்கிறது சரியா அப்போ 2 டிவைடு பை ரூட் 9 வேல்யூ என்னன்னு தெரியும் 3 ரூட் 6 எப்படி எழுதுறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 × 3 அப்படின்னு எழுதலாமா ரைட் இப்போ 2 இருக்குது இங்கே ரூட் 2 இருக்குது ஸோ அப்போ மேலே 2ல் ஒரு ரூட் 2 கேன்சல் ஆச்சுன்னா மேலே நியூமரேட்டில் ஒரு ரூட் 2 வருமாடா அப்போ ரூட் 2 இங்கே ரூட் 2 கேன்சல் ஆச்சு அப்போ ரூட் 3 இங்கே ஒரு 3 அப்போ என்ன வரும் நியூமரேட்டில் ரூட் 2 கீழே 3 × ரூட் 3 அப்படிங்கிறது ஸோ அப்போ ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன் என்ன வந்திருக்கு ஆன்சர் θ = sin inverse of root 2 divided by 3 root 3 வந்திருக்கு